ஸ்டாக் சார்ட்டால் இது ரிப்போர்ட் ஆப்ஷனு. ஸோ நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற ரிப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே காலையில் எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்துச்சு, ரெசிப்ட் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே வந்துடும். நீங்கள் அங்கே சேல்ஸ் என்ட்ரி போட்டு வந்த உடனே இங்கே ரிப்போர்ட் பேஜில் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் சம்மரி கிளிக் பண்ணிங்கன்னா எதில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது டோட்டல் வேல்யூ பார்த்துக்கலாம். அடுத்து ஆன் நகையில் குவார்ட்டரில் எவ்வளோ, ஆஃப் எவ்வளவு, அதோட வேல்யூ எவ்வளவு, மீடியமில் அதே மாதிரி, ப்ரீமியம், ஐஎம்எஃப்எல் தனியாக, பிஎக் தனியாக, ஐஎம்எஃப்எல் ப்ளஸ் பிஎக் இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. அடுத்தது இந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பிஓஎஸ் டீட்டெயிலு. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதத்தில் எவ்வளோ பிஓஎஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் மந்த் வைஸ் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டென்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இதில் சேல்ஸ்மேனோ அல்லது சூப்பர்வைசரோ வந்து இன்டென்ட் போடும்போது அதில் ஆர்டினரி, மீடியம், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் வரும். ஏன்னா உங்கள் டிவைஸில் வரது வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி இருக்கும். நீங்கள் இன்டென்ட் போடணுன்னா அதில் ஃபுல்லாக ஆஃப் குவார்ட்டர்னு சொல்லிட்டு ஆர்டினரி, மீடியம், ப்ரீமியம் அந்த ஆர்டரில் இருக்கும். அந்த ஆர்டரில் இதுக்குள்ளே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதை பார்த்து நீங்கள் உங்களோட இன்டென்ட்டை பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து மாதத்தில் கடைசி நாள் 31ஆம் உங்கள் கடையில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸலில் அனுப்புவீங்க ஆஃபீஸ்க்கு. அதையும் பார்த்தீங்கன்னா இதே மோர் ஆப்ஷனில் உள்ளே போனீங்கன்னா பிவி ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட் பிவி இருக்காது. ஸோ கடைசி நாளோட க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்கள் எக்ஸலில் டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இதிலேயே வந்துருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் எக்ஸல் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் அதை மெயில்லையோ எப்படி வேணுமோ அப்படி அனுப்பிச்சிக்கலாம். அடுத்து நீங்கள் டெய்லியும் போடுற டேட்டாவை பிடிஎஃப் ரிப்போர்ட்டாக நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். கடையில் ஆஃபீஸில் யாராவது வந்தாங்கன்னா காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அதை டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி ஆப்ஷனோட வரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டருக்கு அல்லது வீட்டு நம்பருக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். பிடிஎஃப் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க.